நான் இஸ்லாத்தில் சேர்ந்து அதன் பிறகு பாராட்டுவதிலே அருமை பெருமை இல்லை. என் வீடு மிக நல்ல வீடு என்று நானே எடுத்துச் சொல்வது எப்படிச் சரியில்லையோ அதை போலத்தான் அது அமையும். என் வீட்டை பற்றி நான் பெருமைப்படுவதிலே ஆச்சரியமில்லை. ஜமாஅத்திலே சேராமலே இஸ்லாத்தின் நன்மைகளை எடுத்துச் சொல்வதில் தான் பெருமை. எனக்கு முன் பேசியவர்கள் H.G. வெல்ஸ், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, காந்தி போன்ற பெரியவர்கள் முகம்மது நபியை பற்றி கூறியுள்ளதை எடுத்துச் சொன்னார்கள். அந்த பெரியவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களானதால் அவர்கள் பாராட்டியதிலே பெருமை இருக்கிறது. எனவே 1000 என்று என்னையும் இஸ்லாமியனாக்குவதிலே பெருமையில்லை. யார் எந்த மார்க்கத்தைச் சேர்ந்தவரானாலும் எந்த இனத்தில் குலத்தில் பிறந்தவரானாலும் நபிகள் நாயகத்தை பற்றி பேசினால் இஸ்லாமிய சமூகத்தினர் வரவேற்கின்றனர். இந்நாட்டிலேயுள்ள இஸ்லாமியர்கள் சிறுபான்மையான மைனாரிட்டி சமூகமாக உள்ளவர்கள். மற்றவர்கள் நீங்கள் இவ்வளவு நன்றாக முகம்மது நபியையும் இஸ்லாமிய கோட்பாடுகளையும் பற்றி பேசுகிறீர்கள், நீங்கள் ஏன் இஸ்லாமியத்திலே சேர்ந்து விடக்கூடாது என்று அவர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு அளித்த பதில் இதுதான். நம்ம பாட்காஸ்ட் பார்க்கக்கூடிய 70 விழுக்காடு மக்கள் சப்ஸ்கிரைப் இல்லாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. இஸ்லாத்தில் மார்க்க கட்டளை என்றும் திட்டங்கள் என்றும் சில உண்டு. இஸ்லாமிய சமுதாய அமைப்புக்கு ஜமாஅத் என்று பெயர். இஸ்லாமிய கோட்பாடுகளை மார்க்கத் துறையை ஏற்று அதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் ஏக தெய்வம் என்ற கொள்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவனுக்கு உருவம் கொடுத்து அதற்கு பூசை செய்து பிறரை ஏமாற்றும் எண்ணம் கூடாது. அந்த வகையிலே பார்த்தால் நான் இஸ்லாமியன் தான். ஆனால் இஸ்லாமிய ஜமாஅத்திலே நான் இல்லை. நான் இஸ்லாத்தில் சேர்ந்து அதன் பிறகு பாராட்டுவதிலே அருமை பெருமை இல்லை. என் வீடு மிக நல்ல வீடு என்று நானே எடுத்துச் சொல்வது எப்படிச் சரியில்லையோ அதை போலத்தான் அது அமையும். என் வீட்டை பற்றி நான் பெருமைப்படுவதிலே ஆச்சரியமில்லை. ஜமாஅத்திலே சேராமலே இஸ்லாத்தின் நன்மைகளை எடுத்துச் சொல்வதில் தான் பெருமை. எனக்கு முன் பேசியவர்கள் H.G. வெல்ஸ், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, காந்தி போன்ற பெரியவர்கள் முகம்மது நபியை பற்றி கூறியுள்ளதை எடுத்துச் சொன்னார்கள். அந்த பெரியவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களானதால் அவர்கள் பாராட்டியதிலே பெருமை இருக்கிறது. எனவே 1000 என்று என்னையும் இஸ்லாமியனாக்குவதிலே பெருமையில்லை. யார் எந்த மார்க்கத்தைச் சேர்ந்தவரானாலும் எந்த இனத்தில் குலத்தில் பிறந்தவரானாலும் நபிகள் நாயகத்தை பற்றி பேசினால் இஸ்லாமிய சமூகத்தினர் வரவேற்கின்றனர். இந்நாட்டிலேயுள்ள இஸ்லாமியர்கள் சிறுபான்மையான மைனாரிட்டி சமூகமாக உள்ளவர்கள். மற்றவர்கள் பெருவாரியான